சென்னையிலிருந்து அவர் நேராக பெங்களூர் போய் அங்கே தினகரன் பத்திரிகையினுடைய மேலாளர், பேப்பர் பையன், நிருபர், இத்தனை வேஷம். ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டு இதில் 50 லட்ச ரூபா கடன், தலைமறைவாக வேண்டிய நிலை. சாயா வரலட்சுமி அம்மாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ராதிகாவை திருமணம் செய்து முழு நேர அரசியல்வாதியாக மாறுறார். திருமாவளவன் இலங்கை எதிர்க்கிறார். 2 பேருக்குமான பேச்சுவார்த்தை தடிக்கிறது. நீங்கள் பேச்சுவார்த்தை பெருசாக ஏன் தமாகவில் சமத்துவ மக்கள் கட்சியில் கொள்கையும் இல்லை, கூப்பாடும் இல்லை, அரசியலும் ஒன்றுமே இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னுடைய சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும். பிகைன் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாராலையுமே ரொம்ப சிறப்பாக அழைக்கப்பட்ட தமிழ் சினிமால ஒரு முக்கிய நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம். சரத்குமார் அவர்கள் பத்தின நிறைய கேள்விகள் தான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கோம். திரு சரத்குமார் அவர்கள் எப்ப நடிப்புக்குள்ள வந்தாரு, எப்படி வந்தாரு? 1954 ஜூலை 14 டெல்லியில் பிறந்திருக்கார். டெல்லியில் தான் படிச்சிருக்கார். அவருடைய அப்பா ராமநாத மத்திய அரசுடைய தகவல் ஒளிபரப்புத்துறை அந்த அதில் ஒரு அதிகாரி, பத்திரிகை துறையில் ஒரு அதிகாரி. அந்த காரணத்தினால இவருக்கு 6 பாஷைகள் தெரியும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ். இதெல்லாம் ஒரு டெல்லியில் பிறந்து வளர்ந்ததுனால இவருக்கு இந்த மொழிகள் மீது அவர் பாண்டித்துவார். 1974 ஆணழகன் போட்டியில் கலந்துட்டு வெற்றி பெறார். இதன் பிறகு அவர் சென்னையிலிருந்து அவர் நேராக பெங்களூர் போய் அங்கே தினகரன் பத்திரிகையினுடைய மேலாளர், பேப்பர் பையன், நிருபர், இத்தனை வேஷம் இருக்கு. எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சகோதரியின் கணவர் தான் தினகரன் பத்திரிகை உரிமையாளர் KP கந்தசாமி. அப்போது மச்சான் பத்திரிகை முதலாளி, இவர் பெங்களூரு எடிசனுடைய மேலாளர். இவர் பெங்களூர் போயிடுறாரு. பெங்களூர் போன காலத்தில் தான் இவருடைய மனைவி சாயா, அதாவது வரலட்சுமி அம்மாவை சந்திக்கிறார். அப்போது சாயா ஒரு IAS அதிகாரியினுடைய மகள், இவர் தமிழர், அந்த அம்மா கன்னடம். 2 பேருமே நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்த பிறகு அவருக்கு திரைப்பட ஆசை வருது. திரைப்பட ஆசை வந்த பிறகு தமிழ்நாடு திரைப்படத்துறைக்குள்ளே வர்றார். திரைப்படத்துறைக்குள்ளே அவர் முதல் படம் தெலுங்கு படம் தான். தெலுங்கு படத்தில் நடிக்கிறார். அது பெருசாக போகலை. 1988 கார்த்தி அம்பிகா கதாநாயகன் நடித்த கண் சிமிட்டும் நேரம், இந்த படத்தில் தான் அவர் தலை காட்டுறாரு. 2வது புலன் விசாரணைன்னு RK செல்வமணி எடுத்த படத்தில் வில்லன் வேடம், வில்லனாக தான் அறிமுகமாகிறார். வில்லனாக அறிமுகமாகி தொடர்ந்து வில்லன் வேஷம் வரவே இவர் கதாநாயகன் ஆசை வருது. கதாநாயகன் ஆசை வந்த பிறகு சேரன் பாண்டியன் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார். இதுக்கு ரவிக்குமார் தான் டைரக்டர். இந்த சேரன் பாண்டியன் தான் இவருடைய முதல் படம், பிரபலமான படம். பட்டி தொட்டி எல்லாம் ஓடுது. அதன் பிறகு கேப்டன் பிரபாகரன் படத்தில் இவர் குணச்சித்திர வேடம். இதுக்கு பிறகு மீண்டும் கதாநாயகன் வேடம், நாட்டாமை, சூரிய வம்சம். நாட்டாமை KS ரவிக்குமார் எடுக்கிறாரு. சூரிய வம்சத்தை விக்ரமன் எடுக்கிறார். தன்னை சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அறிமுகம் கிடைக்குது. இதை வச்சு தான் அவர் திரைப்படத்துறையில் கால் ஊன்றுவதற்கான அடித்தளமே இதுதான். 100 படம் நடிச்சிருக்காருன்னா இந்த நாட்டாமையும் சூரிய வம்சம் தான். 2வது நீங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னு மறுபடியும் ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட பிறகு தான் 2001 ராதிகாவை திருமணம் செய்கிறார். எதனால இவங்களுக்குள்ள முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் இவருக்கும் பிரிவு ஏற்பட்டுச்சுன்னு தெரியும்? இல்லை, அது இவருக்கு
அரசியல் ஆர்வம் வந்த பிறகு இவர் எங்கே வந்துடுறாருன்னா முழுக்க முழுக்க திரைப்படம் அரசியல் இது இரண்டுக்கும் வந்த பிறகு சாயாவுக்கு அரசியல் இவர் ஈடுபடுறது பிடிக்கல. திரைப்படத்து துறையிலே தொடர்ந்து பயணிக்குமாறு அந்த அம்மா சொல்லுது. இவர் அதை ஏற்க மறுக்கிறார். கருத்து வேறுபாடு வருது. 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச பிறகு தான் 2001 இவருக்கு ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டு இதில் 50 லட்ச ரூபா கடன் தலைமறைவாக வேண்டிய நிலை. ராதிகா அப்போ இவருக்கு 50 லட்ச ரூபா கடனை அடைச்சி இவருக்கு உதவி செய்கிறாங்க. உதவி செய்த பிறகு தான் இவர் ராதிகாவை திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணுறார். ராதிகாவுக்கு இவர் 3வது கணவர். முதல் கணவர் பிரதாப் போத்தன் ஒரு நடிகர், அவர் விட்டுட்டு போயிடுறாரு. 2வது அந்த கோபத்தில் அந்த அம்மா ஒரு ஆங்கிலேயரை திருமணம் பண்ணுது. பிரதாப் போத்தன் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் சினிமா படத்திலிருந்து கேரளா, அவர் ஒரு மலையாளி பிரதாப் போத்தன், கேரளா போலாங்கிறாரு. திருவனந்தபுரத்தில் போய் செட்டில் ஆகிடலாங்கிறாரு. நம்ம கவனத்தை முழுக்க மலையாள படத்தில் செலுத்துவோங்கிறாரு. இந்த அம்மா தமிழ் படங்குது, அவர் கேரளா, இந்த அம்மா மலையாளம். 2 பேரும் பிரிவு. ஆங்கிலேய திருமணம் 2வது. ஆங்கிலேய என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த தமிழ்நாடு ஒத்துக்கலை, லண்டன் போய் செட்டில் ஆகலாங்குது. அப்போது இந்த அம்மா திரைப்படம் எனக்கு தமிழ்நாடு தான், நான் வர முடியாதுங்குது. அவர் விட்டுட்டு போயிடுறாரு. அப்போது ஆங்கிலேயருக்கு ஒரு குழந்தை. அதன் பிறகு அந்த அம்மா ஆங்கிலேயரை விவாகரத்து பண்ணிடுது. 2001 3வது கணவராக சரத்குமார் சாயா வரலட்சுமி அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு ராதிகாவை திருமணம் செய்து முழு நேர அரசியல்வாதியாக மாறுறார். ராதிகாவை திருமணம் செய்த பிறகுதான் அவருக்கு அரசியலில் திமுக ஆதரவு நிலை, அதிமுக ஆதரவு நிலை. இந்த அதிமுக திமுக ஆதரவு நிலையில் திமுக ஆதரவு நிலையிலிருந்து அதிமுக ஆதரவு நிலைக்கு வர்றாரு. ஆதரவு நிலையில் 2011 சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. இவர் சமத்துவ மக்கள் கட்சி, இந்த சமத்துவ மக்கள் கட்சி அரசியலில் 2 எம்எல்ஏ, இவரும் எர்ணாவூர் நாராயண 2 எம்எல்ஏக்கள். இவரை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்க தேர்தலில் 2015 இவர் நடிகர் சங்க தலைவர் ஆன பிறகு திரைப்படம் சார்ந்த நீங்கள் அத்துறை திரைப்பட கலைஞர்கள் அத்தனை பேரையும் அதிமுகவுக்கு ஆதரவு நிலையில் மாற்றுறாரு. இதுதான் அதிமுக ஆதரவு நிலையில் மாற்றிய பிறகு ராதா ரவி, சரத்குமார் 2 பேரும் நடிகர் சங்கத்தை அடமானம் வைத்து விட்டார்கள் புகார் எழுந்ததுக்கு பிறகு இவங்க 2 பேருடைய பதவி நாசரால், விஷால் ரெட்டியால் பறிக்கப்படுகிறது. நடிகர் சங்கங்கள் பூராமே சரத்குமார்கிட்டையும் ராதா ரவிட்டு இருந்தது மாறி நாசர் ரெட்டியும் விஷால்கிட்ட வருது. காரணம், இவர்கள் சிறிது நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது நீங்கள் நடிகர் நடிகைகள் எந்த திரைப்பட தயாரிப்பு கம்பெனிக்கு அவர்களால் கால்ஷீட் கொடுக்க படம் இல்லையோ இவர்களை மிரட்டி அந்த கம்பெனிக்கு கால்ஷீட் பெற்றுக் கொடுத்து அவர்களிடம் தொகை வாங்கியதாக குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வரத்தான் திரைப்பட தொழிலாளர்கள், நீங்கள் திரைப்பட யூனியன் அனைத்து புகார்களுமே சரத்குமார் மேலேயும் ராதாரவி மேலேயும் தொடர்ந்து வருது. இதற்கு பிறகு சங்கர் டைரக்ஷன் பண்ணார் ஜென்டில்மேன் படம். ஜென்டில்மேன் படத்துக்கு இவர் தான் கதாநாயகனாக சங்கர் முடிவு செஞ்சு வர்றாரு. ஆனால் இவர் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதனால அந்த படத்தில் அர்ஜுன் நடிக்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் முழுக்க நடிகர் சங்கம் அரசியல் இந்த இரட்டை குதிரையில் சவாரி பண்ணுறார். சவாரி பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இவருடைய அரசியல் வாழ்க்கை, திரைப்படம் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து திரைப்பட வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வருது, அரசியல் வாழ்க்கையும் முடிவுக்கு வருது. இதில் இவருக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அதிமுக ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம், 2 ஆட்சி காலத்திலையுமே இவர் மீது கடுமையான விமர்சனம் இருந்து அந்த கட்சி இவர் வெளியேற்றி 2006-11 காலகட்டத்தில் திமுகவில் இருக்கார். திமுகவில் கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார்.
அந்த காலகட்டத்தில் தான் ராதிகா திமுக கலைஞருக்கு நெருக்கமாக இருக்காங்க. ராடன் டிவி சின்ன திரையில் நிறைய படங்கள் சன் தொலைக்காட்சி எடுக்கிறாங்க. இது கருணாநிதிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஈழப்பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் ஈழப்பிரச்சனை பேசுவதற்கு அனைத்து கட்சி குழு போகுது டெல்லிக்கு. அதில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக ராதிகா போகிறாரு. சரத்குமாருக்கு பதிலாக ராதிகா போன பிறகு நீங்கள் டெல்லியில் மன்மோகன் சிங் பிரதமர் தலைமையில் ஈழப்பிரச்சனைக்கு ஆதரவான நிலைப்பாட்டு கருத்தரங்கு நடக்குது. பிரதமருக்கு முன்னாடியே அந்த 2 பேருக்குமான கருத்து வேறுபாடு. ராதிகாவை பொறுத்தவரை ராதிகா ஒரு ஈழத்தமிழச்சி. ராதிகாவுடைய அம்மா கீதா ஈழத்தை சேர்ந்தவர். எம்ஆர் ராதா இலங்கைக்கு போன பிறகுதான் கீதாவை சந்திக்கிறார். கீதா அம்மாவுக்கு பிறந்தது தான் ராதிகாவும் நிரோஷாவும். 2 பேருமே இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள். ராதிகா இன்னைக்கு வரைக்கும் சிலோன் பாஸ்போர்ட் தான், இந்திய குடியுரிமை இன்னைக்கு வரைக்கும் பெறப்படவில்லை. அப்போ மன்மோகன் சிங் முன்னாடி ஈழப்பிரச்சனை பேசுவதற்கு போன பிறகு தான் பிறந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கார் ராதிகா. இலங்கைக்கு திருமாவளவன் இலங்கை எதிர்க்கிறார். 2 பேருக்குமான பேச்சுவார்த்தை தடிக்கிறது. நீங்கள் பேச்சுவார்த்தை பெருசாகுது. ஏன்? ராதிகாவை அடையாளப்படுத்தியவர் தமிழர்கள். நீங்கள் கிழக்கே போகும் ரயில் உட்பட அத்தனை படங்கள்லுமே ராதிகாவை ஒரு தமிழச்சியாக பார்த்தாங்க. ஆனால் ராதிகா 2009 ஈழப்பிரச்சனை நடந்த காலகட்டத்தில் முழுக்க ராதிகா ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது தான் பதிவு. சென்னை வந்த பிறகு திருமாவளவனை தனியாக சந்தித்து நடந்த நிகழ்ச்சிக்கு மன்னிப்பு கேட்கிறார். அப்போ ராதிகா ஈழத்தமிழர் பிரச்சனையில் திமுகவுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா மறைமுகமாக ஈழத்துக்கு எதிரானது. இதை செய்வதற்காக கருணாநிதியால் பணிக்கப்பட்டார். இதுதான் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய பின்னடைவு. அப்போ சமத்துவ மக்கள் கட்சியினுடைய வரலாறு முடிஞ்சு போகுது 2011 முடிந்து போன பிறகு ஜெயலலிதாவிட்ட போய் சரண்டர் ஆகிறார். ஜெயலலிதாவிட்ட சரண்டர் ஆன பிறகு அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார்கள் வாக்கு வங்கி திமுகவுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக ஜெயலலிதாவால் சரத்குமார் உட்பட நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியில் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை ஜெயலலிதா சரத்குமார் கொடுக்குறாரு. அப்போ நாடார் மகாஜன சங்கம், கரிகோல் ராஜ், பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆடி தனபால, சரத்குமார், எர்ணாவூர் நாராயணன் 4 பேரும் 4 சட்டமன்ற சீட்டுக்களை ஜெயலலிதா கொடுக்குறாரு. சரத்குமார் என்ன பண்ணுறாருன்னா 4 சட்டமன்ற இவர் தென்காசியில் நிற்கிறார். 3 சட்டமன்ற பதவி அதாவது அந்த சட்டமன்ற வேட்பாளருக்கான தேர்தலில் 2 கோடி கேட்குறாரு. கரிகோல் ராஜும் என்ஆடி தனபாலும் திமுக கூட்டணியில் போயிடுறாங்க. கூட்டணி அப்படியே உடையுது. 202 கோடி கொடுத்துட்டு வள்ளியூர் நிற்கிறாரு. அப்போது சிவந்தி ஆதித்தன், தினத்தந்தி உரிமையாளர் சிவந்தி ஆதித்தன், இவர் எப்படியாவது தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணி எனக்கு குற்றால கெஸ்ட் உட்கார்ந்து சரத்குமாரை தோற்கடிப்பதா என்னுடைய முதல் வேலையில் உட்கார்ந்துருக்கார் தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தன். அந்த தேர்தலில் சரத்குமார் ஜெயலலிதா அடையில் ஜெயிக்கிறார். ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். வள்ளியூர் தொகுதியில் எர்ணாவூர் நாராயணன். அப்போ சமத்துவ மக்கள் கட்சிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. இதுதான் இவர்களுடைய அரசியல் வாழ்வு. இந்த அரசியல் வாழ்வு இருக்கிற காலத்தில் தான் ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்து விஜயகாந்துக்கு எதிர்ப்பாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு உண்டு. இதுதான் நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுது. விஸ்வரூபம் படம் கமலஹாசன் எடுத்த படம். அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலிதாவுக்கும் கமலஹாசனுக்குமான கருத்து வேறு வருவதற்கு காரணம் இந்த விஸ்வரூபம் படம் தான். விஸ்வரூபம் படத்தில் முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக காண்பித்ததுக்கு முஸ்லீம்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்த பிறகு நடிகர் சங்க தலைவராக இருந்த சரத்குமார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக கமலஹாசனுக்கு எதிராக இருக்கார். நடிகர் சங்க தலைவர் இவ்வளவு பொறுப்பை வச்சுட்டு நீங்கள் கமலஹாசனை ஆதரவு தெரிவித்து அந்த படம் திரையிடப்படுவதற்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கணும். ஆனால் சரத்குமார் அப்படி செய்யலை. தான் வளர்ந்த திரைப்படத்தையே
தான் வளர்த்த திரைப்படத்துக்கு நீங்கள் விஸ்வரூபம் என்பது ஒரு 10,000 20,000 தொழிலாளர்களுடைய தயாரிப்பு உழைப்பு. இதை ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக திரைப்பட நடிகைகளுக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக அந்த படத்தை திரையிடுவதற்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கமலஹாசன் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறது. உண்மையாகவே அன்றைக்கி சரத்குமார் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும்னா கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு? எதிரான ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இதனால தான் இவர் மீண்டும் நடிகர் சங்க தலைவர் தேர்தல் வெற்றி பெறாமல் தோல்வி அடைந்ததுக்கு அதுதான் காரணம். இப்போ திரைப்பட நடிகர் சங்க தலைவர், தயாரிப்பாளர், அரசியல் கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை வைத்திருந்த சரத்குமார் நீங்கள் எப்போ சறுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்டு அதில் கொடுக்க முடியாது 50 லட்ச ரூபா, அதை ராதிகா கடன் அடைக்குது. அன்புச்செழியனுக்கு பல கோடி வாங்கிட்டு கொடுக்க முடியல. திரைப்பட ஃபைனான்ஸ் அன்புச்செழியை நிறைய வங்கிகளில் கடன். இந்த வங்கி கடனிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழி என்ன வழின்னு பார்த்தா பிஜேபியை போய் சேருவதை தவிர வழி இல்லை. இப்போ பிஜேபியில் போய் சேர்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, குஷ்புவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய டிடிஹெச் விளம்பர படம் 100 கோடிக்கு குஷ்புவுக்கு கொடுக்கப்பட்டு குஷ்பு தான் அதில் இன்றைக்கி முன்னணியாக இருக்காங்க. ஆனால் அதை ராதிகாவுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சி தான் இவர் தன்னை பிஜேபி இணைத்து கொண்டார். நீங்கள் கரு நாகராஜனை போன்ற இவரோடு இருந்த பல முன்னணி 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்கே போயிட்டாங்க? எல்லாம் பிஜேபி போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இவர் கடைசியாக பிஜேபி போயிருக்கார். நீங்கள் திருமங்கலம் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு இருந்த காலத்தில் திருமங்கலம் தேர்தலில் சாமாக்க நின்று 786 ஓட்டு வாங்குது. கொஞ்சம் சுயேட்சை நின்று 1800 ஓட்டு வாங்குறான். அப்போ சாமாக்காவில் சமத்துவ மக்கள் கட்சியில் கொள்கையும் இல்லை, கூப்பாடும் இல்லை, அரசியலும் ஒன்றுமே இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னுடைய சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். இப்போ இந்த விழுஞ்சியம் துறைமுகத்தில் ஒரு கடத்தல் போட்டில் அது ஒரு பெரிய சர்ச்சையான வழக்கு. வரலட்சுமியுடைய பிஆரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இப்போ இந்த வழக்கு பதிவாயிருக்கு. அப்போ இவரை பிஜேபியில் இணைந்தால் மட்டும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். தன்னுடைய மனைவிக்கு நீங்கள் டிடிஹெச்சில் நிறைய விளம்பர படம் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு சார்பாக விளம்பர படம் எடுப்பதற்கு பல 100 கோடி ரூபாய் வருமானம் வரும். இந்த கணக்கு போட்டு தான் தன்னை நம்பி வந்த அத்தனை தொண்டர்களையும் நீங்கள் கைவிட்டுட்டு அவர் மட்டும் பிஜேபி சேர்ந்தார். இப்போ எல்லா தொண்டர்களுமே ரொம்ப அதிருப்தியிலேயே இருக்காங்க. நிறைய எதிர்ப்பான நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, சரத்குமாரை பொறுத்தவரை ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு மனிதர். அப்ப அவருக்கு அரசியல் கட்சியில எந்த கொள்கைகளும் இல்லாம தான் வந்தாரா சார்? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் வருவாங்க எல்லாருமே. ஆனா நீங்க சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சது எதுக்குன்னு கேட்டா, திரைப்படத்துறையில் நடிகர் சங்க தலைவர், தயாரிப்பாளர், இந்த இரண்டுக்குமே இந்த அரசியல் கட்சி உதவியா இருக்கும். அதிகாரம் வேணும். நீங்க சொந்த படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ இவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கிறதுனால நடிகர் கால் ஷீட் ஈஸியாக கிடைக்கும், நடிகைகள் கால் ஷீட் கிடைக்கும். பணம் கொடுத்தாலும் நடிப்பாங்க, பணம் கொடுக்கலாம் நடிப்பாங்க. ஏன்னா நடிகர் சங்க தலைவர் பழச்சிக்க முடியாதுல்ல. இந்த ஒரு பயனுக்காகத்தான் நடிகர் சங்க தலைவர் ப்ளஸ் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர், இந்த இரண்டு அதிகாரம் வைத்துக்கொண்டு திரைப்படத்துறையில் அதிகாரம் செலுத்துவதை தவிர வேறு எந்த வேலையும் அவர் இத்தனை ஆண்டு காலம் செய்யலாம். இப்போ பிஜேபிக்கு போயிருப்பது அதுக்காகனா தன்னுடைய மனைவிக்கு திரைப்பட வாய்ப்பு கிடைக்கும், விளம்பர படம் எடுக்கிறது கிடைக்கும். வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் விளம்பர படம் எடுக்கிறான். 100 கோடி ரூபாய்க்கு எடுத்தால் அது ஒரு 50 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான நபர். ஒரு இட்லி சாப்பிடணும்னால 10 வகை சட்னி வேணும் அவருக்கு. 2 இட்லிக்கு எத்தனை சட்னி வேணும்? 10 வகை சட்னி. இப்படி தான் அவர் சொல்கிறாரு. நான் துபாய் போயிருந்தேன், துபாய் போய் ஒரு வாட்ச் கடைக்கு போனேன், அவன் என்னை பார்த்து இந்த வாட்ச் இவன் வாங்குவானா, ஏன்னா ஆசியாக்காரன் வெள்ளைக்காரன் வாங்குவான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டான். நான் உடனே விபிக்கு அந்த வாட்சை வாங்கினேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த வாட்ச் கட்டவே இல்லை, வச்சுருக்கேங்கிறது.
எவ்வளோ என்ன விலைன்னு கேட்டால் 6 லட்ச ரூபாங்கிறார். அப்போ 6 லட்ச ரூபாய் எந்த பயன்பாட்டுக்கு இல்லாமல் எதுக்காக வாணுங்கிறாரு? என்னை மதிக்கலை. எங்கே துபாயில் இருக்கக்கூடிய அந்த அரபு கடைக்காரன் என்னை மதிக்கலை. ஆசியாக்காரன் ஏழையாக இருப்பான், வெள்ளையாக இருப்பான். ஆசியாக்காரனை பொறுத்த வரைக்கும் ஏழைபாளை கூலி சேர்க்க துபாயில் கூலியாக இருக்கிற பூரா ஆசியாக்காரன், இந்தியன். அதனால் நான் என்னுடைய ஆடம்பரத்தை காமிக்கணுங்கிறக்க வாங்கினுங்கிறார். அப்போ இதுதான் சரத்குமார். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடம்பர பிரியர். இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ வங்கியில் அவ்வளோ கடன் இருக்குங்கிறாங்க. இந்த கடனை எப்படி அடைக்கிறது? பிஜேபியில் சேர்ந்தால் மட்டும்தான் அடைக்க முடியும். அன்பு செல்லினுக்கு பணம் கொடுக்கணும், வட்டி கொடுக்க முடியல. பல பேருக்கு வட்டி கொடுக்க முடியல. எனக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார், பிறந்த நாள் ராதிகாவுக்கு பிறந்த நாள். அப்போது அவர் மனைவியும் போய் கடையாக ஏறி இறங்கி ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை எடுத்து கொண்டு போய் ராதிகாவுக்கு, அதாவது சரத்குமாருடைய மனைவியான ராதிகா போய் பட்டுப்புடவையை கொடுக்குறாங்க. ஒரு வாரம் கழித்து திருப்பி அந்த அதிகாரி போகிறாரு. அந்த புடவை வேலைக்காரி கட்டியிருக்கு. எவ்வளோ அந்த புடவை மதிப்பு? 20,000 ரூபா. அப்போ கேட்குறாரு, என்னம்மா நல்ல புடவையாக இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த வேலைக்காரி சொல்கிறா, அம்மாவுக்கு யாரோ ப்ரெசன்ட் பண்ணாங்க, அம்மா ஒரு 30,000 40,000 மேலே இருக்கிற புடவை தான் கட்டும், 20,000 கீழே இருக்கிற புடவையெல்லாம் கட்டாது. அப்படி வந்தால் எனக்கு கொடுத்துரும். யார் சொன்னது? வேலை நீங்கள் அது குறைவாக சொல்ல, வேலைக்காரி கட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வேலைக்காரி அந்த அம்மாட்ட 20,000 கொடுத்தா குழந்தை குட்டிக்கு ஏதாவது துணி வாங்கி கொடுக்கும். அப்போது ராதிகாவும் சரத்குமாரும் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற புடவையை தான் கட்டுவாங்க. அது கீழே இருக்கிறத யாருக்காவது ஓசி கொடுத்துருவாங்கன்னா எவ்வளோ ஆடம்பரம்னு பாருங்கள். திரைப்பட நடிகை எத்தனையோ நடிகைகள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் எமர்ஜென்சியில் பெங்களூர் ஜெயிலில் அடித்தே கொல்லப்பட்டார் ஒரு நடிகை. ஏன்? எமர்ஜென்சி இந்திரா காந்தி எதிர்த்ததுக்காக. இரவு முழுக்க அந்த அம்மாவுடைய கூக்குரல் கேட்டுகிட்டே இருக்குமா ஜெயிலில். நடிகைக்கும் இந்திரா காந்தி எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது? ஏன்? ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, இதை எதிர்க்கணும் என்பதற்காக அந்த அம்மா குரல் கொடுத்து எங்கே அடித்தே கொல்லப்பட்டார்? சிறைச்சாலையில் அந்த நடிகை அடித்தே கொல்லப்பட்டார். இரவு முழுக்க அந்த அம்மாடி குரல் கேட்டுகிட்டே இருக்குமா. பல பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்த அந்த அம்மாவை சிறையிலே அவ்வளோ நடிகை தான், சமூகத்துக்காக செத்து போன நடிகை தான். அப்போது நான் ராதிகா சரத்குமார் 2 பேருமே இன்றைக்கி பிஜேபியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? ஒரே காரணம், அரசியல் செல்வாக்கும் செல்வமும் வேண்டும். அதனால் தொண்டம்பூரா கத்துறான். நீங்கள் அந்த கட்சியில் இருந்த மகளிர் அணி பூரா கத்துறாங்க, பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்க. பிஜேபியில் சேருக்கு இந்த பிஜேபி கொள்கை பிடிச்சா போய் சேர்றாங்க? இல்லை, தனக்கு பலன் கிடைக்கும், தனக்கு பொருள் கிடைக்கும், தனக்கு டிடி கட்சியில் சினிமா எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இதற்காக கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் தூக்கி போட்டு போய் எங்கே ஓம்காளி ஜெய்காளி பார்த்தி மாதாக்கி காவி சட்டை போட்டுட்டார். இதுதான் சரத்குமார். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் நீங்கள் ஆதித்தனார் குடும்பம்னு அப்பப்போ சொல்லுவார். ஆதித்தனார் குடும்பத்துக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. KPK கந்தசாமி ஆதித்தனாருடைய மகளை திருமணம் செய்தவர். அந்த மாதிரி இறந்து போச்சு. இறந்து போன பிறகு 2ஆம் மனைவியாக KPKக்கு சரத்குமாருடைய அக்கா திருமணம் செய்து வைக்கப்பட்டார். இதுதான் சரத்குமாருடைய வரலாறு. சரத்குமார் பொறுத்த வரைக்கும் உதவுகிற மனப்பான்மை உடையவர்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. ஆனால் பொது வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லை, நடிகர் சங்கத்துக்கு லாய்க்கு இல்லை. 2க்குமே தகுதி இல்லாத ஒரு நபர் தான் சரத்குமார் என்கின்ற விமர்சனமும் திரைப்பட துறையிலையும் உண்டு. இப்போ அரசியலையும் நம்ம பார்த்துட்டோம். இவரை விட்டு முந்தி போய் இவர் கட்சியில் பொதுச் செயலாளர் இருந்தவர் தான் கரு நாகராஜன். இவங்க எங்கே இருக்காரு? பிஜேபியில். அவர் முதல்ல பிஜேபிக்கு போயிட்டார். இப்போ இவர் பிஜேபி போயிருக்கார். ஆக கொள்கை கோட்பாடு என்பதெல்லாம் இவர்களுக்கு நீங்கள் துண்டை மாற்றிட்டே இருப்பான். அதுதான் சரத்குமார். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும்
சரத்குமார் ஒரு நடிகனாக பார்க்கலாமே தவிர ஒரு அரசியல் தலைவனாக பார்க்க முடியாது. அதாவது இப்ப பிஜேபியில தன்னை இணைச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து காமராஜர் மாதிரியான ஒரு ஆட்சியை மோடி அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமராஜர் டெல்லியில் தங்கியிருந்த பொழுது நேரு பிரதமர். நேருவை பார்ப்பதற்கு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் போகிறாங்க. எல்லாம் அகூரிகளாக போகிறாங்க. என்னன்னா பசுவதை தடுப்பு சட்டம், பசுவதை தடுப்பு சட்டத்துக்கு போகிறாங்க. நாடாளுமன்ற முற்றுகை. பசுவை கொல்லக்கூடாது, பசுவை நியாயமான கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை அமுல்படுத்த வேண்டி நாடாளுமன்ற முற்றுகை. எதோட? சூலாயத்தோட. சாதுக்கள் பூரா போகிறான் எங்கே? நாடாளுமன்றத்துக்கு. நாடாளுமன்றம் பாதுகாப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டால் நிறைய அங்கு துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவருடைய உடல் கிடக்குது. இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அத்தனை பேருடைய கோபம் எங்கே திரும்புது? காமராஜ் மீது திரும்புது. காமராஜ் தான் அப்போ காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய கட்சி தலைவர். அப்போது அத்தனை பேர் காமராஜ் வீட்டுக்கு போகிறாங்க. காமராஜ் வீடு இங்கே நெருப்பு வைக்கப்படுகிறது, கற்களால் தாக்கப்படுகிறது. காமராஜை பின்வழியாக பாதுகாவலர்கள் தப்பி கூட்டிட்டு ஓடி போகிறாங்க. காமராஜ் வீடு தீக்கிரையாக்கப்படுது. அங்கே பாராளுமன்றத்துக்கு முடி சடலமாக கிடக்குது. இங்கே காமராஜ் வீடு தீ வைக்கப்படுது. இதெல்லாம் செஞ்சது யார்? ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்னுடைய பெற்ற புள்ள தான் பிஜேபி. அந்த பிஜேபி யார் ஆட்சி செய்கிறா? மோடி. அப்போது காமராஜ் ஆட்சி என்று சொல்லுகிற சரத்குமார் காமராஜை கொலை செய்ய முயன்றது யாருன்னு தெரியுமா? காமராஜை ஏன் தப்பி ஓடுனாரு? வைரவன் தப்பி ஓடுறான். காமராஜ் அங்கே இருந்திருந்தா காமராஜ் கொல்லப்பட்டு இருப்பார். ஏன்? அந்த சாதுக்கள், சன்னியாசிகள் அத்தனை பேருடைய கோபம் யார் மேலே போயிருக்கோம்? காமராஜ் மேலே. ஆனால் காமராஜை பொறுத்த வரைக்கும் மனித குலத்தினுடைய காப்பாளர். காமராஜை பொறுத்த வரைக்கும் காமராஜர் தான் கடைசி வரை எந்த லஞ்ச லாவணியும் ஊழல் எந்த இன்னைக்கு இருக்கிற அணையெல்லாம் கட்டப்பட்டது யார் காலத்தில்? காமராஜர் காலத்தில் தான். காமராஜர் இறந்து போன பிறகு காமராஜருடைய வீடு பூட்டி சீல் வைக்கப்படுகிறது. ஏன்? 3 பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜ். உள்ள பணம், நோட்டு, தங்கம், வைரம், வைடூரியம். அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் கருணாநிதி தான். ஒரு வாரம் கழித்து இது வீட்டை திறந்து பார்க்குறாங்க. எங்கேயா பணம் கட்டு இருக்குமா? வைடம் இருக்கா? தங்கம் எங்கே? ஒன்றும் இல்லை. என்ன இருந்தது? 4 கதர் சட்டை, 4 கதர் வேட்டி, 4 கதர் துண்டு, 167 ரூபா பணம். இதுதான் காமராஜர் ஆட்சி. இந்த காமராஜர் ஆட்சி பிஜேபி மோடி ஆட்சி ஒன்றாகுமா? மோடி போடுற கோட்டு 1 லட்சம் ரூபா, மோடி சாப்பிட்ற காலம் 60,000 ரூபா எனர்ஜி காலம். காமராஜ் எந்த காலத்தில் 1 லட்ச ரூபா கோட்டு போட்டார்? அந்த கதர் சட்டையும் கதர் வேட்டியும் தான், முக்காக்கை சட்டையும் தான் காமராஜ். அப்போது காமராஜுக்கு இணை இன்னொரு காமராஜ் தான். சரத்குமாருக்கு வேணால் மோடி காமராஜா தெரியலாம். ஏன்னா அவர் மோடியாக மாறிவிட்டார். சரத்குமார் அவர்கள் வந்துட்டு இப்போ பிஜேபியில் இணைச்சிக்கிட்டது வந்து அவருக்கு வந்து சாதகமாக பாதகமா? அதாவது அவருக்கு அரசியலே தேவையில்லை. இப்போ ராதிகாவையும் தன்னுடைய கடனிலிருந்து வெளியே வரணும். அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும். இதற்காக யாரையும் நீங்கள் காட்டி கொடுக்க தயங்க மாட்டார். இதுதான் சரத்குமாருடைய சிந்தனை. அதை அவர் யார் போனால் என்ன, தானும் தன்னுடைய குடும்பமும் வளமாக வசதியாக மாறணும். அதுக்கு ஒரே வழி பிஜேபியில் இணைவது தான். அதனால் அவர் பிஜேபி இணைஞ்சிட்டார். இது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் சாதகம் தான்.
எங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு விரிவான நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.